நிர்மலா ராஜன் வழங்க திரு சி.ஆர். ராஜன் அவர்கள் தயாரிப்பில் பிரபல தெலுங்கு இசையமைப்பாளர் மிக்கி ஜே மேயர் அவர்கள் இசையமைப்பில் கதை திரைக்கதை வசனம் எழுதி திரு அருள் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கி இருக்கும் திரைப்படம் அமரம். தற்போது அமரம் படத்துடைய இசைத்தட்டு நிகழ்வு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தேஜேஷ் அண்ட் ராஜன் சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் co-stars I want to mention, Kalki sir, thank you so much. அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சாய்தீனா சார் இருக்கட்டும், ஹரிஷ் பாரடி சார் அண்ட் மை co-star மை தேஜு, த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. ஸோ எல்லாருமே ஐ மீன் திஸ் ஐ திங்க் இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். த ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ குட். ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ வாசு ஐ மஸ்ட் சே. ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் ஷூட் முதல் நாள் மழை பெஞ்சா ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே அவங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம், நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
கலக்குறேன் தல. கலங்கி தான் உட்காந்துருக்கேன் தல. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒரு ஆடியன்ஸை தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் 2 இருக்கு. இந்த படத்தில் ட்ரெயின் ஆர்டிஸ்ட் ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்காரு. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னங்கய்யா கேட்கலையா? இல்லையா, நான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன்யா, கொஞ்சம் ஹம்பிளாக பேசுகிறேன். சரிங்களா? என்னம்மா? சரி, தொடாமல் பேசு. ஐயா இங்கே வருதுயா. இன்னுமா? ஓகே. அமரம். ஆக்சுவலாக அமரம் அப்படி இருக்கு. இது 2மே கனெக்ஷன் தான் இருக்கு. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஆனால் அமரம் ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவரை. ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டைரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது எப்படி இது படமாக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக வந்து ஹீரோ நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவமாக 1, 2, 3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி, வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எனக்கு எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை வந்து படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ்னா சொன்னால் உயர்தர மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து சில விஷயங்களை வந்து குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்தோமே இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலர் வேலை பார்ப்பார், அந்தளவுக்கு ஒரு கான்சியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதனை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலேயே வச்சுருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைலாக்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வந்து வெங்கடேசன் தான் சில விஷயங்கள் அதில் டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2, 3 விஷயங்களை பார்த்ததில் வந்து டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்ட்டு, இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும். நம்ம சரியாக போயிட்டு இருக்குமான்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்து சாங்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாக சாங்கு. ஏன்னா அவர் எனக்கு மியூசிக் டேரக்டரை பற்றி அங்கே பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. இந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு விஷுவல் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கதையில் சில கோர்வைகள் இருக்குது. அந்த ஒட்டாரத்து சாங்கு, அப்புறம் வந்து மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருப்பார் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜாக மாறி இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டாக இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அதை ஃபைட்டில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி விட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது, சரியா இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பு போட்ட திரு தேஜஸ் சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார்
உங்களுக்கு கமர்ஷியலாக அடுத்த ஒரு பெரிய பீக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்கே இருக்கார் லாஸ்ட்டில், அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான ப்ளே, அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சார், நம்ம செகண்ட் ஹாஃப்ல வருவார், ஹரிஷ் பரடி. அவர் நான் பர்டிகுலர் சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சிருந்தேன்னா ஹரிஷ் பரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப பேசுறோம்ல. ஆனா இந்த படத்துல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை நிப்பா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு. அவர் இன்னைக்கு இல்லாதங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஹோல் முக்கியமாக தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும். சார் இது தமிழ் படமா தெலுங்கு படமா சார்? இல்லை சார், இங்கே பார்த்தா ஆல் ஓவர் தெலுங்கு பர்சன் மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரே படத்தில் நீங்கள் 2 விஷயம் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப சூப்பர் சார். கிருஷ்ணா சார் உங்களுக்குமே சரி. ஏன்னா இப்படி ஒரு அமையறதுலாம் ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் படம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் தெலுங்கு படம் மாறி இருக்கு. ஏன்னா அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. நல்லா தெரியுது எனக்கு. தமிழை விட தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் தமிழ் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா வட்டார மொழி வழக்குன்ற விஷயங்கள் நிறைய உள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து நீங்களே அதை வந்து செப்ரிகேஷன் பண்ணி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு இப்போ தெரியுது. மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கு முதல்ல உதாரணம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு ரவீந்திர சார் உள்ள வந்திருக்காரு. அது இல்லாம எல்லாரும் நல்ல விஷயங்களை நல்ல ரிப்போர்ட்டை கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க அப்படின்ற மீடியா அனைவருக்கும் இந்த படத்துல கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. நன்றி. 28 ரிலீஸ் ஆகுது. மற்றபடி எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எனக்கு நன்றி. எனக்கும் இதில் வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும், நான் கூட அது போல் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு. எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள்கிட்ட சேர்ந்த பேர், அவங்க ரிசல்ட் பற்றி அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிற்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜ் அவர்களை, அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, இல்லை பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாரு கூப்பிட்டதை அவர் வாழ்த்துக்கள் சொல்லி, நான் கண்டிப்பாக வரேன், படத்தை கூட நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்னைக்கு வாழ்த்திருக்கார். அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோடு இருந்தேன் அவர் மேலே. ஆனால் வந்து படம் பார்த்த பேர் தெரிந்து அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ராமர் சார் சொன்னார். ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்கு, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட் கேட்ட பேர் அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவருக்கு தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்லை. அவருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ சம்பளம் கூட நான் தரல. ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல் மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் சார் தான். அதே போல் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க சார், நீங்கள் வந்து நல்ல படமாக பண்ணி கொடுக்கணும்னா. அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஹிட்டு தமிழில். இத்தனை பேர் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னே ஹாப்பி டேஸ் ஒரு படம் இருந்து அவருது. ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம், அதே போல் பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ, ஒரு படத்தை ஆக்சுவலாக நான் தெலுங்குல ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் தான் ஆக்சுவலாக தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனால் கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மேலே விருப்பத்தோட ஒரு இம்ப்ரெஸ்ஸாக எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க கதை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லாரும் கேட்ட பேர் கண்டிப்பாக இதுதான் நம்ம டச் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனால் வந்து ரீமேக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்குன்னு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார்.
படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னன்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லேயே வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிகள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தான் நிஜமாக ஃபைட் எடுப்பாங்க. ஆனால் இது இல்லை, இயற்கையில் வந்த மழையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவர் ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பியை எலிவேட் பண்ணுறதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சுருக்கான். ஆனால் இது வந்து புது நடிகராக நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல் எங்கள் எடிட்டர் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம். இன்னும் யார் நம்ம பூபதி, அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்தா போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்கள் நினச்சது மீறி அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக பண்ணார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ காட்சிகள்லாம் பார்த்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராமல், ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டிலே ஆகட்டும், பேக்ரவுண்டில் ஆகட்டும் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தாரு அவர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக வந்து ரவி இந்த படத்தில் ஏன் ஸ்தானத்திலேருந்து வகிச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் எடுத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஹீரோயின் கூட என்னை தான் பார்க்குறது, முரளி வாசுதேவன் கூட இப்போ தான் பார்க்குறாரு, என்னை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் வந்து துரைபாண்டியன் சார் தான் இங்கே கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும், இன்னொன்று ஆகட்டும் எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்தில் இருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரவி, எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முரடன், கொலைகாரன் அது போல் தெரிவார் அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. என்ன அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜஸ்வரோடையும் அவர் ட்ராவல் உண்டு, கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, புது ஆர்டிஸ்ட்ன்ற போல இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் அவர் கல்கி. அவர் அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் போட்டு படம் பாருங்க, வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்னைக்கு நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழகம். அமரம் இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய, நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய அச்சு, மின்னணு மற்றும் சமூக ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இந்த படக்குழுவை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படக்குழுவை சேர்ந்த ஒவ்வொரு வல்லுநர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இந்த உழைப்பை சிந்தி இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு எப்போதுமே வந்து இந்த இதழியல் மற்றும் ஊடகங்கள் மீது எப்போதுமே ஒரு காதல் இருக்கிறது. ஏனென்றால் நானுமே வந்து MA ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் நிறைய பத்திரிகைகளில் நான் எழுதியிருக்கிறேன், பார்த்துருக்கலாம் யாராவது. தினமணி, இந்து தமிழ் கூட கடந்த மாதம் வந்து வாக்காளரியல் ஒரு வரம்னு ஒரு கட்டுரை வெளியாச்சு. தினமணியில் லாஸ்ட் மந்த்து வாக்காளரியல் படிப்பு தேவை, நீங்கள் கூகுளில் போய் கூட வந்து ஓட்டராலஜி ராமராஜன் போட்டால் நிறைய வரும், ஃபாதர் ஆஃப் ஓட்டராலஜின்னு வரும். ஸோ இந்த திரைப்படங்கள் வந்து 3 அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து திரைப்படங்கள் வந்து நிகழ்வை படம் பிடித்து காட்டுகின்றன. 2வது திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கின்றன. 3வது வருங்காலத்தில் திரைப்படங்களில் சொல்லப்பட்டவை சரித்திரங்களாக மாறுகின்றன. இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட புரட்சிகரமான ஒரு 3
விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு அவசியமானவை. அதிலும் இந்த படத்துல சில நிகழ்வுகளை பார்த்தபோது படம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறது. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மலை கிராமங்கள்ல, அதே போல மலை கிராமங்கள் அல்லாமல் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எப்படி நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் சொல்வது போல தோன்றுகிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இஸ் ஃபர்காட்டன் பீப்புள் இன் த கிரிமினல் ஜஸ்டிஸ். குற்றவியல் நீதி நிர்வாகத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் மறக்கப்பட்ட மனிதர்களாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கான இது போன்ற திரைப்படங்கள் உதவும் என்று கருதுகிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு லோக்குயித்தா என்பது இன்றைக்கு இன்னும் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாடு லோக்குயித்தாவத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய இந்த லோக்குயித்தா விழிப்புணர்வை ஏற்படுத்த தரக்கூடியதும் இந்த மீடியாவாத்தான் இருக்க முடியும். அப்ப லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போர் தொடங்கிவிட்டது. மக்களை வாருங்கள் இணைவோம், தமிழ்நாடு லோக்குயித்தாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அறைகூலை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் முன்பாக வைத்து இந்த படம் மிகச் சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும், சிறப்பாக இயக்கியுள்ள இயக்குனர் அவர்களுக்கும், கதாநாயகர் மற்றும் கதாநாயகிக்கும், இப்படி தனித்தனியாக சொல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களை மனதார மீண்டும் ஒருமுறை தெரிவித்து, இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு காரணமாக இருந்த அன்பிற்குரிய துரைபாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.